நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நமது செய்தியாளர்கள் சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் குன்னூர் பகுதியிலே இருந்தும், உதகை பகுதியிலே இருந்து எஸ்.ஏ. நிக்கோலஸ் அவர்களும், கூடலூர் தெப்பக்காடு பகுதியிலே இருந்து நமது செய்தியாளர் எடிட்டர் ஒளிப்பதிவாளர் பிரசாத் அவர்களும், சேரங்கோடு சேரம்பாடி கொளப்பள்ளி பகுதியிலே இருந்து நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் நீலமலை ராஜா அவர்கள், நீலகிரி மாவட்டம் முழுவதும் வனவிலங்குகள் அதிகளவு காணப்படுகிறது என்றும், இந்த வனவிலங்குகள் காடு பகுதிகளிலே இருப்பதை விட மக்கள் வாழுகின்ற பகுதியிலே அதிகமாக வாழுகிறது என்ற தகவலை தந்திருக்கிறார்கள். குன்னூர் பகுதியிலே கரடிகள் குட்டிகளோடு மக்கள் குடியிருந்து வருகின்ற பகுதியில் உணவு தேடி வந்திருப்பதாக தகவல் கிடைத்து நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் சென்று பார்த்து படம் பிடித்து இரவு வேளை என்று பாராமலும் இதனை நமதுக்கு வழங்கியிருக்கிறார். வனங்களிலே இருந்து உணவு தேடி மக்கள் குடியிருக்கும் பகுதிகளில் வருவது வழக்கம் என்றும், இது சேலாசு பகுதியிலே இந்த 3 கரடிகள் உணவு தேடி சேலாசு தேயிலை தோட்டம் மக்கள் குடியிருக்கும் பகுதிகளிலே வந்தது என்றும், இதனை பார்த்த பொதுமக்கள் அங்கே இருக்கின்ற வீடுகளில் சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருப்பதை கண்ட பொதுமக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். தேயிலை தோட்டங்களிலே பணிபுரிகின்ற தொழிலாளர்கள் பணிக்கு செல்வதற்கு அச்சப்படுகிறார்கள். ஆகவே அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள் வனத்துறை அதிகாரிகளை கேட்டிருக்கிறார்கள். வனங்களிலே சுற்ற வேண்டிய வனவிலங்குகள் வீடு பகுதியிலே சுற்றி எங்களை அச்சுறுத்துகிறது, இதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் என்று நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் குன்னூர் பகுதியிலே இருந்து இதனை தெரிவித்திருக்கிறார். இங்கே பாருங்கள், ஒரு யானை. நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தேவர் சோலை சாலை நிலாக்கோட்டைக்கு சற்று தூரத்தில் கொம்பன் யானை என்று சொல்லுவார்கள் அல்லவா, அந்த கொம்பன் யானை தேயிலை தோட்டங்களிலே இருந்து அந்த பகுதி வழியாக சாலையிலே இறங்கி வருகிறது. இதனை பார்த்த வாகன ஓட்டிகளெல்லாம் பயந்து அச்சத்தில் யானை வருகிறது என்று ஆங்காங்கே வாகனத்தை நிறுத்தி கொண்டார்கள். கம்பீரமாக ராஜநடை என்று சொல்லுவார்கள் அல்லவா, அந்த ராஜநடை போட்டு தன்னுடைய கம்பீரமான கொம்பன் யானை நடந்து வருவதை பார்க்கின்ற போதே அச்சம் ஏற்படுகிறது. யானைகளுடைய இந்த ராஜநடையை பார்த்து வாகன ஓட்டிகளெல்லாம் ஆங்காங்கே வாகனத்தை நிறுத்தியும், இன்னும் வாகனத்தை வேகமாக ஓட்டுவதிலும், இன்னும் வாகனம் ஓட்டி சென்றவர்களெல்லாம் அவர்கள் பின்னோக்கி வாகனத்தை எடுத்து வருகின்ற காட்சி ஏற்படுகிறது. இருக்கின்ற பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் தெரிவிக்கிறார்கள், வனங்களிலே இருக்கக்கூடிய இந்த யானைகளெல்லாம் மக்களை அச்சுறுத்துவதற்காக சாலைகளிலே வாகனம் ஓடுகின்ற போது வருகிறது, வாகனம் ஓட்டுவதற்கே அச்சமாக இருக்கிறது என்றும், இன்னும் சிலரும் டே போடா போடா என்னடா இங்கே ரோட்டு பகுதியில் அப்படின்னு சொல்லி அவர்கள் நகைச்சுவையாக பேசுவதும் பதிவாகியிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் அந்த பகுதியில் யானைகள் வராமல் அகல குழி வெட்டி இதை அடர்ந்த காட்டுப்பகுதியிலே விட வேண்டும் என்று தேயிலை தோட்டங்களிலே பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களும் வாகன ஓட்டிகளும் அந்த பகுதியிலே குடியிருக்கின்ற மக்களும் அச்சத்தோடு இதனை தெரிவித்திருப்பதாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் நிலாக்கோட்டை பகுதியிலே தெரிவித்தார்கள். இந்த யானை சாலை வழியாக வந்து மக்களுடைய கூச்சலை கேட்டு ஒரு இறக்கமான பகுதியிலே இறங்கி
தேயிலை தோட்ட வழியாக சென்றது என்றும் நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். போடா நில்றா நில்றா எங்கடா வரே வீட்டுக்கு போடா நிப்பாட்டு என்னை கவுத்து போடுறா வருது வருது பாரு தாங்க வருது மாற சொல்லுங்க இதைப் போல தேவர் சோலை சாலை பாடந்துறை பகுதியே அடுத்த செலுக்காடி என்ற பகுதியிலே நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் தகவலை தந்திருக்கிறார். அங்கே இரவு நேரத்திலே சிறுத்தை ஒன்று சாவகாசமாக மெல்ல அன்னநடை போட்டு நடந்து வந்து அங்கே கார்களெல்லாம் நிறுத்தியிருக்கின்ற பகுதியிலே படுத்து ஓய்வெடுக்கிறது என்றும் ஓய்வெடுத்து அங்கும் இங்கும் உலாவி விட்டு செல்லுகிறது அந்த சிறுத்தை என்றும் இப்படி செலுக்காடி பகுதியிலே இந்த சிறுத்தை உலாவுவதை அந்த பகுதியிலே இருக்கின்ற சிசிடி கேமராவில் பதிவாகியிருக்கிறது என்றும் இதனை பார்த்த செலுக்காடி பகுதியிலே இருக்கின்ற பொதுமக்களும் தொழிலாளர்களும் அங்கே பணி செய்ய செல்லுகின்ற பணியாளர்களும் அச்சமடைந்திருக்கிறார்கள். செலுக்காடி டவுன் பகுதியாக இருக்கின்ற இந்த பகுதியிலே இந்த சிறுத்தை ஆள் நடமாட்டம் மக்கள் குடியிருப்பு இன்னும் மின்சார பல்புகள் எரிகின்ற வெளிச்சத்திலே தைரியமாக வந்து படுத்திருந்து செல்லுகிறது என்று சொன்னால் எங்களுக்கெல்லாம் அச்சம் ஏற்படுகிறது. இதனையெல்லாம் வனத்துறை கண்காணிக்க வேண்டும் என்று செலுக்காடி பகுதியிலே இருக்கின்ற மக்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் அந்த பகுதியிலே இருந்து இதனை தெரிவித்திருக்கிறார். இதை போல உதகை மஞ்சூர் பகுதியிலே 3 குட்டிகளோடு ஒரு புலியினுடைய நடமாட்டம் இருக்கிறது என்று நமது செய்தியாளர் நிக்கோலஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது பற்றி அவர் தெரிவித்த போது உதகை அருகில் மஞ்சூர் பகுதி, இந்த மஞ்சூர் பகுதியிலே மின்வாரியம் அலுவலகம் மற்றும் தனியார் பள்ளி அருகிலே புலி ஒன்று 3 குட்டிகளோடு சாலையில் சாவகாசமாக அன்னநடை போட்டு உலாவுவதை அந்த பகுதியிலே இருக்கின்ற சிசிடி கேமராவில் பதிவாகியிருக்கிறது என்றும் இந்த பதிவுகளெல்லாம் பார்த்த மக்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள். வனத்துறை காடு பகுதிகளிலே உணவுகள் இல்லாத காலத்தினால்தான் இந்த புலிகளுடைய நடமாட்டம் இந்த பகுதியிலே இருக்கிறதா என்று கேள்விக்கரை தொடுத்திருப்பதாக நமது சிறப்பு செய்தியாளர் எஸ்.ஏ. நிக்கோலஸ் அவர்கள் உதகை மஞ்சூர் பகுதியிலே இருந்து இதனை தெரிவித்திருக்கிறார்.
கிடந்த காலங்களிலெல்லாம் உணவுகள் காடு பகுதியிலே இருந்தது. மூங்கில் மரங்கள், அந்த மூங்கில் மரத்திலே இருந்து அதனுடைய இளம் பகுதி துரு என்று சொல்லுவார்கள். அதனை உண்டு மகிழ்ந்து வந்த யானைகள் தற்போது அதுபோன்ற உணவுகள் இல்லாத காரணத்தால் இன்றைக்கு ஊர் பகுதிகளிலும் நாடுகள் பகுதிகளிலும் இன்னும் சாலை ஓரங்களிலே காத்திருந்து காய்கறி லோடுகள், அரிசி லோடுகள் வருகின்ற வாகனத்தை மறித்து நிறுத்தி அதனை உடைத்து சிதைத்து அதனுடைய உணவை உண்டு வருகிறது என்றும், இது பண்டிப்பூர் தெப்பக்காடு இடையிலே நடைபெற்ற ஒரு நிகழ்வு என்று நமது செய்தியாளர் திரு நீலமலை ராஜா அவர்கள் இதனை படம்பிடித்து நமது நகர்வள பகுதிக்கு வழங்கியிருக்கிறார். யானை ஒன்று மெதுவாக வந்து லோடை ஏற்றி வருகின்ற வாகனத்தை நிறுத்துகிறது. காய்கறி லோடை மைசூரிலே இருந்து ஏற்றி வருகின்ற இந்த லாரி வாகன போக்குவரத்தின் காரணமாக சற்று நிற்கிறது. நின்ற லாரியை இந்த யானை தார்ப்பாயை அவிழ்த்து அதில் இருக்கின்ற மூட்டைகளை எல்லாம் கீழே தள்ளுகிறது. கீழே விழுகின்ற காய்கறிகள், கோசு, இன்னும் உணவுகளை எல்லாம் உண்டு மகிழ்கிறது. காரிலே வந்தவர்கள் ஆரனடிக்கிறார்கள். மக்கள் கூச்சல் இடுகிறார்கள். போங்கட உங்கள் வேலையை, எனக்கு பசிக்கிறது, உணவு இல்லை காடுகளிலே, அதனால் நாங்கள் இந்த உணவுகளை தின்பதற்காக வந்திருக்கிறோம். நீங்கள் கூச்சலிட்டால் என்ன, ஆரனடித்தால் என்ன, எங்களுக்கு அச்சமும் இல்லை பயமும் இல்லை, எங்களுக்கு தேவை பசிக்கு உணவு என்று இந்த யானை தின்று கொண்டிருப்பதாக நமது செய்தியாளர் நீலமலை ராஜா அவர்கள் தெப்பக்காடு பண்டிப்பூர் பகுதியிலே இருந்து இதனை நமது நகர்வள பகுதிக்காக வழங்கியிருக்கிறார். யானைகளும் வனவிலங்குகளும் அதிகளவு நீலகிரி மாவட்டத்திலே இருக்கிறது என்பதற்கு பல சான்றுகள் உண்டு. நேற்றைய முன்தினம் நீலகிரி மாவட்டம் குன்னூர் மலைப்பகுதியிலே இரு குழுக்களாக பிரிந்து 10 யானைகள் உலாவி வருவதாக அந்த பகுதியிலே இருக்கின்ற தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அச்சத்தோடு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த யானைகள் 10 யானைகள், இந்த 10 யானைகள் இரு பிரிவுகளாக பிரிந்து அந்த குன்னூர் பகுதியிலே தேயிலை தோட்ட பகுதியிலே சுற்றி கொண்டிருக்கிறது என்றும் வனத்துறை எச்சரிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். ஆக வனங்களில் உணவுகள் இல்லையா? உணவுகள் இல்லாத காரணத்தால் தான் இப்படி வனவிலங்குகள் மக்கள் வாழுகின்ற பகுதியிலே வந்து உலாவுகிறதா? அதற்கு இதோ ஒரு சான்றிதழ் என்று நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் குன்னூர் பர்லியார் பகுதியிலே இருந்து ஒரு செய்தியை தந்திருக்கிறார். குரங்கு ஒன்று வனங்களில் உணவு கிடைக்காத காரணத்தால் தன்னுடைய பசியை தீர்த்து கொள்ள, பசியை போக்கிக் கொள்ள வயிற்றுக்கு உணவாக ஒரு பிளாஸ்டிக் காகிதத்தை மக்கள் வாகனத்திலே போகும்போது கீழே வீசி சென்றிருக்கிறார்கள். அந்த பிளாஸ்டிக்கை எடுக்கிறது. பசியின் கொடுமை அதற்கு தாங்கவில்லை என்று கருதப்படுகிறது. அதனால் அந்த பிளாஸ்டிக்கையே உணவாக கடித்து உண்ணுகின்ற கொடுமை நிலைமையை பார்க்கிறார்கள் மக்கள். இதனை நமது செய்தியாளர் படம் பிடித்து இதனை நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார்கள். ஆக வனங்கள் இருக்கிறது. சாலையிலே இருந்து பார்ப்பதற்கு உள்ளுக்குள் வனங்களிலே பழங்கள் இருக்கிறதா? வனவிலங்குகளுக்கு உணவு இருக்கிறதா? வனவிலங்குகளுக்கு தண்ணீர் கிடைக்கிறதா என்பது தெரியவில்லை, அறியவில்லை, புரியவில்லை என்றும், அதனால்தான் இந்த வனவிலங்குகள் அதிக அளவு மக்கள் குடியிருக்கும் பகுதிகளிலும் தேயிலை தோட்டங்களிலும் விவசாய நிலங்களிலும்
சாலைகளிலும் வாகனத்தை மறித்து மூட்டைகளை அவிழ்த்து தங்களுடைய பசிக்கு உணவாக உண்டு கொள்ளுகிறதோ அதைத்தான் இந்த குரங்கும் தன்னுடைய பசியை போக்குவதற்காக பிளாஸ்டிக்கை உணவாக அருந்துகிறதா? இந்த கொடுமையெல்லாம் வனத்துறையினர் கவனிக்கிறார்களா? இந்த வனவிலங்குகளுக்கு உணவினை ஏற்பாடு செய்து தருகிறார்களா என்று சமூக நல ஆர்வலர்கள் நீலகிரி மாவட்டம் முழுவதும் ஒரு கேள்விக்கணையாக தொடுத்திருக்கிறார்கள். உணவுகள் கிடைத்தால் வனவிலங்குகள் மக்கள் குடியிருக்கும் பகுதிக்கு வருவதும், நாய்களை உண்பதும், கோழிகளை களவாடி செல்வதும், வாகனத்தை நிறுத்தி அதன் மூட்டைகளை கீழே தள்ளி அதில் இருக்கும் உணவுகளை பருகுவதும், இன்னும் குரங்கு போன்ற வனவிலங்குகள் பிளாஸ்டிக்கை எடுத்து பசியின் கொடுமையை பொறுக்காமல் உண்பதற்கும் வழிவகை இருக்குமா? இதற்கு வனங்களிலே உணவுகளும் தண்ணீரும் கிடைப்பதற்கு வனத்துறையினர் ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று சமூக நல ஆர்வலர்களும் பொதுமக்களும் தெரிவித்ததாக நமது செய்தியாளர்கள் இதனை உருக்கமாக தெரிவித்திருக்கிறார்கள். இதை பார்த்த பிறகாவது வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்து வனங்களிலே இந்த வனவிலங்குகளுக்கு உணவுகள் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்வார்களா? மக்கள் குடியிருக்கும் பகுதியிலே வனவிலங்குகளை வராமல் தடுப்பார்களா? கரடிகள், புலிகள், சிறுத்தைகள், யானைகள் என்று மக்களுக்கு தொல்லை கொடுப்பதை தடுப்பார்களா என்று கேள்விக்கணை தடுத்திருப்பதாக நமது செய்தியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் உங்களிடத்திலே வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் இன்னும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும் கண்டு மகிழுங்கள். யூடியூப் பகுதியில் எந்த நேரமும் பார்ப்பதற்கு இதுவரை நீங்கள் யூடியூப் பகுதியிலே அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி என்எம் டிவியில் நீங்கள் அங்கத்தினராக மாறினால் இனி என்ன எப்போது வேண்டுமையானாலும் இதுபோன்ற செய்திகளை கண்டு மகிழுங்கள் என்று தெரிவிப்பதோடு உங்களது கருத்துக்களை உங்களிடத்தில் கேட்பது அது ஒன்றே ஒன்றுதான். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய பாராட்டுக்கள் எங்களை உற்சாகப்படுத்தும். இதுபோன்ற செய்திகளை அதிகளவு கொடுப்பதற்கு எங்களுக்கு ஊக்கத்தை தரும். அதே நேரத்தில் நாங்கள் செய்கின்ற தவறுகளையும் சுற்றி காண்பித்தால் இனி அந்த தவறுகள் வராமல் திருத்திக் கொள்ளுவோம். ஆகையினால் உங்களுடைய கருத்துக்களை தாருங்கள், அனுப்புங்கள். யூடியூப் பகுதியிலே சென்று என்று தெரிவித்து எங்களது செய்தியாளர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்